வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரின் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர்வு அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருந்தால் நடந்து பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். அதே சமயத்தில் பிரேக் பண்ணாதான் போகும். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பிரேக் பண்ண வாய்ப்பில் தொட்டுட்டு மார்க்கெட் இறங்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். அதை போல் கீழே ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணாலே மார்க்கெட் கீழே அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி நம்ம சொன்ன மாதிரி நடந்துன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சப்போர்ட் எடுத்து இந்த இடத்துல மார்க்கெட் மேலே போயிட்டு இங்கேருந்து ரிவர்ஸில் ஆயிருக்கணும். ஆனால் இந்த கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த 24,960க்கு முன்னாடியே 920லேருந்து மார்க்கெட்டை டவுன் கொடுத்துச்சு. மறுபடியும் மல்லிகட்டு மேலே போயிட்டு இப்போ என்ன சொல்ல வருதுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு டவுன் சைடுங்கிறத இப்போ இல்லை, அப் சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக தெரியாத மாதிரி செட்டப்பில் தான் இப்போ முடிச்சிருக்காங்க. சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இதான் சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணாது, மார்க்கெட் இங்கேருந்து ஒரு ஃபால் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த 11 அந்த ரேஞ்சில் போயிட்டு அந்த இடத்துலேருந்து மார்க்கெட் ஒரு ஃபால் ஆனிச்சு. நான் அதோட கண்டினியூவாக ஃபால் ஆகுன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் திருப்பி சப்போர்ட் எடுத்து இந்த இடத்துல பிரேக் பண்ண பட்சத்துலேயே சார் மார்க்கெட் வந்து டவுன் ஆகிறது வாய்ப்பு குறைவுங்கிற மாதிரி தான் எதிர்பார்த்தோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த 50,950 இந்த ரேஞ்சிலேருந்து மார்க்கெட் ஃபால் ஆகுன்னு பார்த்தோம். அப்பயும் ஃபால் ஆகலை. மார்க்கெட் அப்சைடு டைரக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட பேங்க் நிஃப்டி வந்து 1% அப்சைடு, நிஃப்டி அந்தளவுக்கு இல்லை. இருந்தாலும் நாளைய மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் அப்சைடு போகிறது வாய்ப்பு இருக்குது. ஆனால் எந்த ரேஞ்ச் வரைக்கும்னா இந்த 51,500 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம் தான் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே. இன்றைக்கி நாங்கள் என்ன ட்ரேட் எடுத்தோம்னு பார்த்தோம்னா இன்றைக்கி பேங்க் நிஃப்டி 20 பாயிண்ட் எங்கள் நல்லா ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சுது. ஏன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அப் சைடு போகிற மாதிரியும் காட்டுது, டவுன் சைடு போகிற மாதிரி ரெண்டு சைடும் வாய்ப்பு வச்சனால ஒரு கிளியரான ஒரு டைரெக்ஷன் எங்களுக்கு கிடைக்கல. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டிலேருந்து பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் இடத்த ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் பார்த்தோம்னா நேற்றோட ஹையை பிரேக் பண்ணி மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த டோஜோட லோ கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இந்த ரேஞ்சு 25,215 இந்த ரேஞ்சு தாண்டினா மட்டும்தான் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும். அது தொட்டால் இறங்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அந்தமாதிரி செட்டப்பில் தான் இருக்குது. அதே சமயத்தில் இந்த ட்ரெண்ட் லைன் போட்டோம்னாலும் கிட்டத்தட்ட இந்த ட்ரெண்ட் லைனை தொட்டுட்டு இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணால் மட்டும் தான் மார்க்கெட் பார்க்கும். அப்படி பார்த்தாலும் இந்த ட்ரெண்ட் லைன் எப்படி பார்த்தாலும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 25,200 210 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இது பிரேக் பண்ணால் தான் மேலே போக வாய்ப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நாளை மார்க்கெட்டை பொறுத்தவரை அப் சைடு இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்குது. இதே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 950லேருந்து 930லேருந்து 25,200 கிட்டத்தட்ட 250 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஆனால் நாளைய மார்க்கெட்டை பொறுத்தவரை அப் சைடுக்கான வாய்ப்பு இருக்கும் இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 24,960ங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 25,083, அதுக்கடுத்து 25,168, அடுத்து 25,206. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 24,867, 24,834, அதுக்கடுத்து 24,753, ஃபைனலாக 24,654 போட்டிருக்கோம். சரி, ஓகே. இது என்ன மாதிரி மூமெண்ட்ஸுக்கு வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இது 2 எல்லோ ஜோன் தான். இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்க வாய்ப்பு இருக்கும். இந்த எல்லோ ஜோன் பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் வந்து அப் சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதே சமயத்தில் மேலே இந்த ரேஞ்சு அதாவது 25,168 to 206 இதை பிரேக் பண்ணால் அப் சைடு போகிறதுக்கான அடுத்த வாய்ப்பு. ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறது வாய்ப்பு அதிகம். எப்போன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்திலே மார்க்கெட்டை பொறுத்த என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் பொறுத்தவரை அப் சைடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். எவ்வளோ தூரம் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல பிரேக் பண்ணி மேலே ரீட்டெஸ்ட் பண்ணி திருப்பி ரீட்டெஸ்ட் பண்ணி மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த எல்லோ ஜோன் போய் முடியறதுக்கான வாய்ப்பு அதிகம். இன்னும் நாளைய பொறுத்தளவுக்கு இதை பிரேக் பண்ணால் அடுத்த புள்ளிஸை பார்க்கலாம். இந்த இடத்துல என்ன மாதிரி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்த்துட்டு தான் நம்ம அடுத்தது முடிவு பண்ணலாம். நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு எல்லோ ஜோன் வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். அதே சமயத்தில் இந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட் இறங்க வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் திருப்பி சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு உண்டு. ஒருவேளை ஃப்ளாட்டாவோ இல்லை டவுனில் ஓப்பன் ஆனிச்சா மார்க்கெட்டுக்கு இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் எடுத்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் அப் சைடு போகிறது வாய்ப்பு இருக்குது எல்லோ ஜோன் பிரேக் பண்ணாத வரைக்கும். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டியை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட் இடத்துல ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ டே கேண்டில் பார்த்தீங்கன்னா என்ஹெல்ப் பண்ணி முடிச்சிருக்காங்க. என்ஹெல்ப் பண்ணல, அந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிருக்கு. நம்ம இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது செட்டப். இதுதான் கிளியராக இருக்கும் இந்த ரேஞ்ச். அப்போ பார்த்தீங்கன்னா இதை தொடர்ந்து வாய்ப்பு இருக்குது. அதாவது 51,550 வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து 51,117 இருக்குது.
இன்னும் கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ வரும், ஒரு 400 பாயிண்ட் இருக்கும். அவ்வளோ தூரம் வரைக்கும் கால் சைடு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ். இது தொட்டோன்னா தான் மார்க்கெட் டவுன் சைடு வரது வாய்ப்பு இருக்கும். நாளைய பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சு தொடுறது வாய்ப்பு இருக்கும். இதுக்கு மேலே க்ளோசிங் இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் மறுபடி அப் சைடு போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு, இது டே கேண்டில் செட்டப் படி. சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 51,240, அதுக்கடுத்து 51,506, 51,636. சப்போர்ட்னு எடுத்துகிட்டோம்னா 50,818, 50,563, அதுக்கடுத்து 50,369 அப்படிங்கிறது என்னோட லோ. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த 240 பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்ச் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கும். இது எல்லோ ஜோனாக தான் போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். போகணும் 100 பாயிண்டில் இருக்குது. அது சமயத்தில் அப்போ தொட்டுட்டு கீழே விழுகும். இந்த ரேஞ்ச் வரைக்கும், இந்த எல்லோ ஜோன் வரைக்கும் மார்க்கெட் அப் சைடு போகிறது வாய்ப்பு உண்டு. ஒருவேளை இந்த சப்போர்ட் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டில் இந்த நிஃப்டி ஸ்டைலில் தான் இருக்குது. இதுவும் சப்போர்ட் எடுத்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதே சமயத்தில் இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் 50,818 பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த டேவோட லோ 50,369 வரைக்கும் இறங்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இதுக்கு கீழே பிரேக் பண்ணால் அடுத்து நம்ம ஃபால் எடுத்துக்கலாம். அதே போல் இந்த எல்லோவை பிரேக் பண்ணால் தான் அப் சைடு எடுத்துக்கலாம். ஆனால் நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அப் சைடுக்கான வாய்ப்பு தான் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஓவரால் டவுன் ட்ரெண்டு செட்டப் தான். இதில் ரீடெஸ்ட் தான் நடக்குது. மார்க்கெட் மேலே போய்ட்டு திருப்பி விழுகிறது வாய்ப்பு இருக்குது. இந்த ரீடெஸ்ட் பண்ணி மறுபடியும் பிரேக் பண்ணால் மட்டும்தான் நம்ம அடுத்தடுத்த நாளில் நம்ம புல்லிஸை பற்றி யோசனை பண்ணலாம். ஆனால் நாளைய மார்க்கெட் புல்லிஸ்க்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.